30 டேஸ் 30 பிராண்ட் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 2. ஐபிஎல்னு வந்தா எல்லாருமே ஒரு டீமை கிரியேட் பண்ணாங்க. ஆனா சென்னை மட்டும்தான் ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணுச்சு. 2008ல் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட், சென்னை டீமை யார் எடுக்க போறா? அப்போ நம்ம ஸ்ரீனி மாமா உள்ள வந்தாரு. ஆக்ஷன்ல எல்லாரும் ஸ்டார் பிளேயர்ஸை தேடி ஓட சென்னை மட்டும் ஒரே ஒரு பேர்ல குறி வச்சாங்க. அதுதான் எம்எஸ் தோனி. அப்போ தோனியோட ரேட் $1.5 மில்லியன். அதுதான் அந்த ஆக்ஷனோட ஹையஸ்ட் பிரைஸ். இவ்ளோ காசு போட்டு ஒரு விக்கெட் கீப்பரா இன்னும் மற்ற டீம்லாம் சிரிப்பாங்க. ஆனா அந்த ஒரு டிசிஷன் தான் சென்னையோட தலையெழுத்தையே மாத்துச்சு. ஃபர்ஸ்ட் கப் வின் பண்ண இயர் 2010. ஃபைனல்ல மும்பைக்கு எதிராக நம்ம சுரேஷ் ரெய்னா அடிச்ச அந்த 57+ ரன்ஸ் தான் மேட்சையே மாத்துச்சு. தலை தோனிக்கு பின்னாடி ஒரு துணை நின்னதுனால தான் நம்மளுக்கு சின்ன தலை கிடைச்சாரு. பேக் டு பேக் கப் அடிச்ச 2011 ஃபைனல்ல ஆர்சிபியை நம்ம முரளி விஜய் சேர்த்து பண்ணாரு பார்க்கணும். 95 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 52 பால்ஸ். லோக்கல் பாய் லோக்கல் கிரவுண்ட்ல மாஸ் பண்ண வருஷம் அது. 2 இயர்ஸ் பேனுக்கு அப்புறம் வந்த 2018 ஷேன் வாட்சன் ஃபைனல்ல 117+ ரன்ஸ் அடிச்சாரு. ஆனா யாருக்கும் தெரியாத ஃபேக்ட், அவரோட காலில் ரத்தம் சுட்டினா கூட யாருக்கிட்டையும் சொல்லாம மேட்சை முடிச்சுட்டு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே போனாரு. அதுதான் சிஎஸ்கேவோட லாயல்ட்டி. 2020ல 3 டக்ஸ் அடிச்ச ருத்துராஜை எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க. ஆனா 2021ல ஆரஞ்சு கேப் அடிச்சு டிராஃபியை தூக்கி இப்போ பேசுங்கன்னு ப்ரூவ் பண்ணாரு. தலை மேல வச்ச நம்பிக்கையை ருத்து காப்பாத்தின இயர் அது. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக லாஸ்ட் 2 பால்ஸ்ல 10 ரன்ஸ் வேணும். ஸ்டேடியமே டென்ஷன்ல இருக்கப்போ சார் ஜட்டேஜா அடிச்சா அந்த 6 and 4. அம்மாடி, தோனி ஜட்டேஜாவை தூக்கி கொண்டாடின அந்த பிக்சர் தான் கிரிக்கெட் ஹிஸ்டரியோட பெஸ்ட் மூமெண்ட். இப்போ 2026ல நம்ம டீமோட புது ஸ்டார் சஞ்சு சாம்சன். ருத்துராஜ் கேப்டன்சில சஞ்சுவோட அந்த 115 vs டிசி அண்ட் 101 vs எம்ஐ, இந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் சென்னையை இப்போ டாமினேட் பண்ண வைக்குது. இந்த பிளேயர்ஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ரெய்னாவா, ஜட்டேஜாவா, இல்ல இப்போ வந்த சஞ்சுவா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க.